வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரட்னம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை அறிவித்தார் சபாநாயகர். அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மொட்டு கட்சி அலுவலகத்திற்கு திடீர் விஜயம். நாமலின் சட்டப்பட்டம் தொடர்பாக சிஐடி விசாரணை. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மின்தடைக்கு குரங்குதான் காரணமா? சபையில் சஜித் கேள்வி. முள்ளிவாய்க்காலில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்த முன்னாள் போராளி. மண்ணை காதலித்ததால் காதலர் தினத்தன்று விடுவிக்கப்பட்டோம். வேலன் சுவாமிகள் கருத்து. வேலைவாய்ப்பை வழங்குமாறு கோரி யாழில் இன்றும் பட்டதாரிகள் போராட்டம். பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சோதனை. பல கடை உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு. எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். நமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் எமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் அரசியலமைப்பின் விதிகளுக்கு முரணானது அல்ல என்றும் நாடாளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்படலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட சட்டமூலம் மீதான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இந்த கருத்தை வெளியிட்டார். மேலும் சட்டமூலம் அரசியலமைப்பின் 12 உறுப்புரையுடன் முரண்படுவதனால் அரசியலமைப்பின் 84 உறுப்புரையின் ஏற்பாடுகளுக்கிணங்க விசேட பெரும்பான்மையொன்றின் மூலம் மாத்திரமே அங்கீகரிக்கப்பட முடியும் என அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் பாராளுமன்றம் பிப்ரவரி மாதம் 17 காலை 10:30 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்தார். பிரதமரின் வேண்டுதலுக்கு இணங்க சபாநாயகரினால் நிலையேற் கட்டளை இலக்கம் 16 பிரகாரம் 2025 பிப்ரவரி மாதம் 14 வெள்ளிக்கிழமை முற்பகல் 9:30 மணிக்கு பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டதற்கு அமைவாக இன்று பாராளுமன்றம் கூட்டப்பட்டது. இன்று காலை 9:30 மணிக்கு ஆரம்பமான பாராளுமன்ற நடவடிக்கைகள் சுமார் 30 நிமிடங்கள் வரையில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இன்றைய தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி அலுவலகத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். காலை 10 மணியளவில் கட்சி அலுவலகத்திற்கு சென்ற அமெரிக்க தூதுவர் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுஜன பெரமுன அலுவலகத்திற்கு வருகை தருமாறு விடுக்கப்பட்ட அழைப்புக்கு அமைவாக அவர் அங்கு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க தூதுவருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமல், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசமா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சஞ்சீவ எதிரிமான CP ரத்நாயக்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் DB சானக்க ஆகியோருக்கு சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். சந்திப்பு குறித்து டாமல் எம்பி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பால் கடைபிடிக்கப்பட்ட தலையிடாத வெளியுறவு கொள்கையையும் வரி செலுத்துவோர் நிதியை பயன்படுத்துவதில் அதிக வெளிப்படைத்தன்மைக்கு அவர் விடுத்த அழைப்பையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். மேலும் அமெரிக்க வரி செலுத்துவோர் வளங்களை ஒதுக்குவதில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தி இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அரசு சாரா நிறுவனங்கள் USAID நிதியை பயன்படுத்துவதை விசாரிக்க ஒரு பாராளுமன்ற தேர்வுக்குழுவை அமைக்க வேண்டும் என்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்மொழிவு குறித்து ஜூடி சங்கிற்கு விளக்கினோம் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ எவ்வாறு சட்ட படிப்பு பட்டம் பெற்றார் என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச தனது உயர்நிலை கல்வி தகமையை மோசடியான முறையில் பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் பல முறைப்பாடுகளை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை தினத்தன்று நாமல் ராஜபக்ச மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அன்றைய தினம் அவருடன் பரீட்சைக்கு தோற்றிய இளைஞர் ஒருவர் முறைப்பாடு பதிவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மின்தடைக்கு குரங்குகள் தான் காரணம் என்று கூறுவது பொருத்தமில்லாத ஒரு கருத்தாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்படும் திடீர் மின்தடைக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்பட வேண்டும். தற்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதாகவும் இதற்கு மின்தடையே பிரதான காரணமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். இதற்கு ஒரே அமைச்சர் எடுத்திருக்கும் தீர்வுதான் என்ன எனவும் இதன்போது கேள்வி எழுப்பினார். எனவே இந்த மின்தடைக்கு ஒரு நிரந்தர தீர்வை நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சரும் இங்கு இருக்கின்றார். நான் கேட்கின்றேன், இந்த மின் தடைகள் சம்பந்தமாக இந்த சபைக்கு ஒரு அறிவிப்பு ஒன்றை செய்யுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் மழை இந்த மின்வெட்டு இடம்பெறுமாறு கேட்கின்றார்கள். இது அரசியல் பழிவாங்கல் இடம்பெறுகின்றது. பொது செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பூலில் தான் இருக்கின்றார்கள். இப்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுகின்றார்கள். இவ்வாறான நிலையில் நாம் கூறுவது வெளிப்படைத்தன்மையுடன் போட்டித்தன்மையுடன் அனைத்து விடயங்களும் அமல்படுத்தப்பட வேண்டும். அது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனாலும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இன்று இந்த நாட்டிலிருந்து வெளியேறுகின்றார்கள். மின் தடை ஏற்படுகின்றது. அதற்கு என்ன தீர்வு? இந்த ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு அபாயம் இருக்கின்றது. விசேடமாக சோலாவின் அந்த உற்பத்திக்கு அமைய கேள்வி இருக்கவில்லை என்றால், அந்த கைத்தொழில் நடவடிக்கைகள் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறவில்லை என்றால் இவ்வாறான தடை ஏற்படும் என்ற ஒரு அபாயம் இருக்கின்றது. நான் அமைச்சரிடம் கேட்கின்றேன், இதற்கான உங்களின் தீர்வு என்ன? நீங்கள் இது பற்றி அறிவிப்பு ஒன்றை செய்யுங்கள். நாட்டு மக்கள் காத்திருக்கின்றார்கள். இந்த மின் தடைக்கான காரணம், அதே போன்று அதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் புதிதாக தொழிற்சாலைகளை ஆரம்பித்து அந்த கேள்வியையும் வளங்களையும் ஒரு சமநிலைப்படுத்தக்கூடிய வகையில் செயற்படுவதற்கு நீங்கள் என்ன தீர்வை எடுத்திருக்கின்றீர்கள்? அவ்வாறின்றி நாட்டுக்கு இந்த குரங்கினால் இது இடம்பெற்றிருக்கின்றது, குரங்குதான் இதற்கு காரணம் என்பது பதில் அல்ல. எனவே பதில் தாருங்கள் குரு அமைச்சர் அவர்களே. முழு நாடும் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவுமுற்ற வளாகத்தில் முன்னாள் போராளி ஒருவர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கிடைக்கும் வரை சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தினை இன்றைய தினம் முன்னெடுத்துள்ளார். இன்றைய தினம் காலை 7 மணிக்கு அழுகிரத்தினம் வனகுடராசா என்னும் ஒரு காலினை இழந்த முன்னாள் போராளி ஒருவர் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்ற வளாகத்தில் நீதி கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். அவர் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை மற்றும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். 1. தமிழர்களுக்கு தனி அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும். 2. வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட வேண்டும். 3. துயிலும் இலங்கையில் அமைக்கப்பட்டுள்ள ராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும். 4. தமிழ் இன துரோகிகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும். 5. உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். 6. பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். 7. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இல்லாதவர்கள் இருந்ததாக கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வசூலித்து போராளிகளை ஏமாற்றி சுற்றுலா விடுதி, தோட்டம், பண்ணை அமைத்து வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சரியான சம்பளம் வழங்காமல் இருப்பதை நிறுத்தி அவர்களுக்கு 1 மணி நேரத்திற்கு 200 ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்பட வேண்டும். 8. முதியோர் மற்றும் எளியோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். 9. காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும். 10. இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளதனால் பிச்சை எடுப்பவர்கள் இல்லாத நிலை உருவாக்கப்பட வேண்டும் போன்ற 10 கோரிக்கைகளை முன்வைத்தே போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். எங்கள் உயிர் இருக்கும் வரை இந்த மண் மீதான காதலும் இன விடுதலையும் அதற்கான போராட்டமும் எப்பொழுதும் தொடரும். மண்ணை காதலித்ததால் காதலர் தினத்தன்று விடுவிக்கப்பட்டோம் என வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார். வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டமைக்கான வழக்கு கிடப்பில் போடப்பட்ட நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இல்லை, உண்மையில் இன்றைக்கு பிப்ரவரி 14 காதலர் தினம் என்று நீங்கள் கேட்ட அடிப்படையில் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. எத்தனை வழக்குகள் வந்தாலும் எங்களுக்கு இந்த மண் மீது இருக்கின்ற காதல் என்பது எப்பொழுதும் மாறாதது. எங்களுடைய உயிர் இருக்கும் வரை இந்த மண் மீதான காதலும் எங்களுடைய இன விடுதலையும் அதற்கான முழுமையான எங்களுடைய போராட்டமும் எப்பொழுதும் தொடரும். அதனால் எல்லாரும் ஒன்றா இங்கே நிற்கிறோம். வணக்கம். இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றிலே வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி போராட்டத்திலே பங்கு பெற்றியமைக்கான
ஸ்ரீலங்கா போலீசாரால் தாக்கப்பட்ட வழக்கு இன்று நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த விதத்திலே கிளிநொச்சி சட்டத்தரணிகள் எங்கள் சார்பிலே ஆஜராகி இருந்தார்கள். அந்த விதத்திலே கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வழக்கு இன்று கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை வென்றெடுப்பதற்காக நாங்கள் செய்கின்ற போராட்டங்கள் மீது ஸ்ரீலங்கா அரசினுடைய உத்தரவின் பேரிலே ஸ்ரீலங்கா போலீசார் அவ்வப்போது வழக்குகளை போட்டு மக்களுக்காக ஒரு பொது நிலப்பாட்டிலே அரசியல் நிலப்பாட்டிலே இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் இங்கே அரசியல் கட்சி பிரதிநிதி சிவாஜிலிங்கம் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள சங்கத்தினுடைய தலைவி கலாமா அவர்கள் மற்றும் மாவட்ட மட்ட தலைவிகள் எல்லோரும் இருக்கிறார்கள். இந்த விதத்திலே மக்களுக்காக போராடுகின்ற எங்களுக்கு தொடர்ச்சியாக பொய் வழக்குகளை போட்டு இப்படி துன்புறுத்துவது அச்சுறுத்துவது என்பது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இந்த நிலையில் எத்தனை வழக்குகளை போட்டாலும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என MK சிவாஜிலிங்கம் மற்றும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி நீதிமன்றில் இடம்பெற்ற வழக்கில் இருந்து கிழக்கு நோக்கிய சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்திற்கு எதிராக போலீசாரால் தொடரப்பட்ட வழக்கு கிடப்பில் போடப்பட்ட நிலையில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர். ஒத்துழைப்பு தொடக்கம் பொல்வண்டி போராட்டம் போன்ற விடயம், அதே போல மீண்டும் யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கு மாகாணத்தை நோக்கிய போராட்டத்தை அடக்குவதற்காக எங்கள் மீது வழக்குகள் போடப்பட்டன. இதில் கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்ட பிரதிநிதிகள், அதே போல் ஒத்துழைப்பு தொடக்கம் பொல்வண்டி போராட்ட அமைப்பினுடைய அமைப்பாளர்கள் ஒருவரான சுவாமி அவர்கள் இவ்வாறு அரசியல் கட்சியோட பிரதிநிதிகளுக்கும் வழக்கை போட்டு எங்களை அலக்களித்து தொடர்ந்து வழக்குகளை போட்டாலும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்பதை காட்டுவதற்காக நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். சட்டத்தரணிகளும் எங்களுக்கு பூர்ண ஆதரவை தந்துவதற்காக மக்கள் போராட்டத்தை ஒருபோதும் இவர்களால் அடக்க முடியாது என்பதை நாங்கள் இதை எங்களுடைய போராட்டத்தின் மூலம் நிரூபிப்போம். நன்றி. 2025ஆம் ஆண்டிற்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் இன்றைய தினம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் வறுமை கோட்டுக்குட்பட்ட கிராமங்களை தெரிவு செய்து அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள், வீதி புனரமைப்புகள், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் மக்கப்பற்று பிரிவை புனரமைத்தல், நிலத்தடி நீர் மாசடைதல், கழிவுகள் மீட்டெடுத்தல், நன்னீர் குடிநீர் திட்டம், சந்தைப்படுத்தல், உட்கட்டமைப்பு, உள்ளூர் கடன் உற்பத்திகள், தேசிய அபிவிருத்தி திட்டமிடல், ஒருங்கிணைந்த கிராமிய சமூக பொருளாதார கட்டமைப்பினை வலுப்படுத்துதல் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டன. வரவு செலவு திட்டத்தில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 9 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனை கஜேந்திரகுமார் MP முன்மொழியில் ராஜீவன் MP வழிமொழிந்துள்ளார். இந்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் போ கஜேந்திரகுமார், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய வைத்தியர் பவானந்த ராஜா, போ ராஜீவன், இளங்குமாரன், மேலதிக அரசகாணி அதிபர் ஸ்ரீ மோகனன், திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரகுமார், வடமாகாண அவை தலைவர் CPK சிவஞானம், வடமாகாண ஆளுநரின் செயலாளர் நந்தகோபாலன், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், பிரதேச சபை செயலாளர்கள், பதவி நிலை அதிகாரிகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வேலை வாய்ப்பினை வழங்குமாறு கோரி வேலையில்லா பட்டதாரிகள் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். குறித்த பட்டதாரிகள் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு வேலை திட்டம் தொடர்பான ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. அதில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நோன்பு காலத்தினை முன்னிட்டு அண்மை காலமாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் பல்வேறு சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் பிரகாரம் சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் MM நௌசாத் தலைமையில் கடந்த புதன்கிழமை இரவு திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற முறையில் பழுதடைந்த மற்றும் களஞ்சியப்படுத்திய உணவுகளை வைத்திருந்த 9 கடை உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் 9 கடை உரிமையாளர்களுக்கு மொத்தமாக 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வருகின்ற பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க
தீர்மானித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்குமாறும் அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. கடந்த மாதம் மாத்திரம் 2700 சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்தோடு அரசுக்கான கட்டுப்பாட்டு விலை கம்மிய சந்தையில் அரிசியை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் இதனை குறிப்பிட்டுள்ளார். கட்டுப்பாட்டு விலைக்கு அதிக விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சாதகமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அதை பயன்படுத்தி எமது மாகாணத்தை துரிதமாக அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். தெள்ளிப்பளை ஆதார மருத்துவமனையில் நோய் தடுப்பு பராமரிப்பு சேவை பிரிவுக்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட பாலம் நிறுவனத்தின் நிதியுதவியில் வன்னி ஹோப் நிறுவனம் ஊடாக இந்த 3 மாடி கட்டடம் அமைக்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு அடிக்கல் நடுகை செய்த பின்னர் ஆளுநர் தனது உரையில் சுயநலம் மலிந்த இந்த காலத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள் அருகி செல்கின்றனர். அவ்வாறானதொரு நிலைமையில் இவ்வாறான உதவியை செய்வதற்கு முன்வந்தவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்களே. புலம்பெயர்ந்து சென்றாலும் நமது மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய விரும்பும் அவர்களது எண்ணம் மிகப்பெரியது. தெள்ளிப்பளை புற்றுநோய் மருத்துவமனைக்கான தேவைகள் இன்னமும் நிறைய இருக்கின்றன. அவையும் விரைவில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று ஆளுநர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். தென்கொரிய விசா சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையால் கைது செய்யப்படுவதை தடுக்க உத்தரவிடக் கோரி முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் தாக்கல் செய்த மனுவை ஜூன் மாதம் 25ஆம் தேதி பரிசீலனைக்கு அழைக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க இந்த மனுவின் மற்ற பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் கிடைக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி மனுதாரருக்கு பிரதிவாதிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிமன்றம் மனுவை ஜூன் மாதம் 25ஆம் தேதி பரிசீலிக்க உத்தரவிட்டது. மனுதாரர் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார சார்பாக ஜனாதிபதி வழக்கறிஞர் சாலிய பீரிஸ் ஆஜரானார். பெலிகத்தையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த ரஜரட்ட ரெஜின ரயில் வெலிகம பெலேன ரயில் கடவையில் வேன் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் வேன் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் சாரதி சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காகவே இந்த வேன் பயன்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் விபத்தின் போது வேனின் சாரதி மட்டுமே உடன் இருந்துள்ளார். விபத்தின் போது ரயில் கடவையில் பொருத்தப்பட்டிருந்த எச்சரிக்கை மணி மற்றும் ஒலி சமிஞ்சை அமைப்பு செயலிழந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து மற்றும் எச்சரிக்கை சமிச்சைகள் செயல்படாமை தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கிளிநொச்சி முள்ளியவளை பகுதியில் கட்டுத்துப்பாக்கி வைத்திருந்த ஒருவரை முழங்காவில் போலீசார் கைது செய்துள்ளனர். 30 வயது மதிக்கத்தக்க ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடமாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் அனுசரணையுடன் கண்டாவளை பிரதேச செயலக மகளிர் அபிவிருத்தி நிலையத்தின் மனைப்பொருளியல் கண்காட்சி விசுவமடு மத்தி சனசமூக நிலையத்தில் இன்று நடைபெற்றது. மனைப்பொருளியல் பயிற்சி பெறுபவர்களின் ஆக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. கண்டாவளை பிரதேச செயலக கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் சி சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக கண்டாவளை பிரதேச செயலகத்தின் கணக்காளர் பி கார்த்திகா கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினராக கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் சி சுமதி, மாவட்ட கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் எஸ் உமாபாலன், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் அமலராசா, நிர்வாக உத்தியோகத்தர் பி சுரேகா, கிராம அலுவலகர்கள் என பலரும் இதன்போது கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.